Example 13.4. Find the mean of the following frequency distribution using assumed mean method. Assumed mean method போது நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? grouped டேட்டாவில் டைரக்ட் மெத்தடு, assumed mean மெத்தடு, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் இருக்குது இல்லைங்களா? அந்த மூணு மெத்தடில் இங்கே வந்து நம்ம assumed mean மெத்தடில் அவங்க போட சொல்லியிருக்காங்க. கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, புரியுது இல்லைங்களா? இதை எடுத்து கொடுத்துருக்கிறது ஹொரிசாண்டலாக கொடுத்துருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? வெர்டிக்கலாக இப்படி நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி நம்ம அழகாக எடுத்து எழுதினதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் எல்லாம் இங்கே எழுதிடணும். ஃப்ரீக்வன்சி அங்கே கொடுத்துருக்கிறதையும் நம்ம இங்கே எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. எப்பயுமே ஃப்ரீக்வன்சி வந்திருந்ததுன்னா லோவர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைடட் பை 2 இல்லைங்களா? அப்போ டிவைடட் பை 2ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அப்போது 8 ப்ளஸ் 14 டிவைடட் பை 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8யும் 14யும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணும்போது 11 கிடைக்குது. அதேமாரி 14 ப்ளஸ் 20 டிவைடட் பை 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 17 கிடைக்கும் இல்லைங்களா? அதேமாரி 20 ப்ளஸ் 26 டிவைடட் பை 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 23ன்றது கிடைக்கும். அப்போ 26 ப்ளஸ் 32 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? நம்மளுக்கு 29 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி கிடைக்கிறத வச்சு நம்ம என்ன செய்யணும்? இதில் எக்ஸிலிருந்து தான் நம்ம என்ன செய்யணும்? அஷ்யூம்டு மீன் மெத்தடை கண்டுபிடிக்கணும். இப்போது அஷ்யூம்டு மீன் மெத்தடை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இப்போது இந்த 29 ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இந்த 5 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 23 க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இந்த 11 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சென்டரில் எதுக்கு இருக்குது நம்மளுக்கு பார்க்குறோம்? 17 அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அந்த 17 தான் நம்ம என்ன செய்கிறோம்? அஷ்யூம்டு மீன் மெத்தடை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவாங்களா? அஷ்யூம்டு மீன் மெத்தட்னா என்னது? யூகிக்கின்ற ஒரு மீன். புரியுங்க? அஷ்யூம்டுனா யூகிச்சுக்கிறோம், நம்ம யோசிக்கிறோம் இதுதான் மிடில் வரும் அப்படின்னு நம்ம யூகிச்சுக்கிறோம். அதுதான் ஏ. அப்போது இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறாங்க? எக்ஸ் மைனஸ் ஏ. எக்ஸ் வேல்யூ எல்லாம் என்ன கொடுத்துருக்கோம்? 5 மைனஸ் இங்கே அஷ்யூம்டு மீன் மெத்தட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்? 17. அப்போ இல்லைங்களா? அப்போ 5 மைனஸ் 17 மைனஸ் 12. அடுத்தது என்னது? 11. 11 மைனஸ் 17 ஈக்குவல் டு மைனஸ் 6. அப்போ 17 மைனஸ் 17 0. 23 எக்ஸ் வேல்யூ மைனஸ் அஷ்யூம்டு மீன் ஈக்குவல் 17 இல்லைங்களா? அது போயிடுச்சுன்னா 6. அப்போ 29 மைனஸ் 17 அப்போ நம்மளுக்கு 12 கிடச்சிருக்கு. இதிலிருந்து கிடச்சது தான் என்னது? இந்த டின்ற வேல்யூ. புரியுது இல்லைங்களா? அதுதான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். அடுத்தது என்னது? எஃப் இன்ட்டு டி. எஃப்ன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி. அப்போ எஃப் இன்ட்டு டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. புரியுது இல்லைங்களா? 6 இன்ட்டு மைனஸ் 12 அப்போ மைனஸ் நம்ம இன்ட்டு பண்ணிக்கிறோம். 6 இன்ட்டு 12 72 ப்ளஸ் இன்ட்டு மைனஸுக்கு மைனஸ். ஓகேங்களா? அடுத்து 3 இன்ட்டு மைனஸ் 6 3 இன்ட்டு மைனஸ் 6 ஈக்குவல் டு மைனஸ் 18. அடுத்து 12 இன்ட்டு 0 0. 11 இன்ட்டு 6 66. 8 இன்ட்டு 12 96 அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? எல்லா வேல்யூவும் கிடச்சிருக்கு. அப்போது இந்த மைனஸ் வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வேல்யூவை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ளஸ் வேல்யூலேருந்து மைனஸ் வேல்யூவை நம்ம சப்ராக்ட் பண்ணி ஃபைனலாக கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? கிரேட்டர் சைன் என்னது இருக்குது? ப்ளஸ் வேல்யூ தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ ப்ளஸ் வேல்யூலேருந்து நம்ம மைனஸ் வேல்யூவை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா ஃபைனலாக நம்ம கிடைக்கிறது வந்து 72. அதுதான் சிக்மா எஃப்டி. சிக்மா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? சமேஷன் ஆஃப் எஃப்டி. அப்போ இதை எல்லாம் ப்ளஸ் பண்ணி இங்கே எல்லாமே ப்ளஸ் வரல, ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைனை போடணும். இங்கே கிரேட்டர் நம்பர் சைன் எது இருக்குது? ப்ளஸ் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ப்ளஸ் வேல்யூவை தான் நம்ம சிக்மா எஃப்டி ஈக்குவல் டு 72ன்னு போட்டிருக்கோம். அதேமாரி இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஆட் பண்ணோம்னா சிக்மா எஃப்டி சம்மேஷன் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 40. நம்மளுடைய சம்மேஷன் ஆஃப் சிக்மா எஃப் எவ்வளோ வருது? 40 வருது. சிக்மா எஃப்டி அது எவ்வளோ வருது? 72 வருது. ஏன்றது எவ்வளவோ? 17 வருது. நம்ம மீனோட ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இங்கே அஷ்யூம்டு மீன் வரதுனால தான் ஏ அப்படின்னு வருது. அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன செய்யணும்? 17 போட்டுறோம், ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுறோம். சிக்மா எஃப்டி பை சிக்மா எஃப். சிக்மா எஃப்டி என்ன வந்திருக்கு? 72 வந்திருக்கு. 72 பை 40 இந்த 40 தூக்கி இங்கே கீழே போட்டுக்கிறோம். அதுதான் சிக்மா எஃப். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன செய்கிறோம்? டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணோம்னா 1.8ன்னு கிடைக்கும். அந்த 1.8ஓட 17 டெசிமலை பார்த்து நீங்கள் பண்ணணும். 17.0லேருந்து 1.8 ஆட் பண்ணுறோம். அப்போ நம்ம 18.8 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 18.8.
அந்த எக்ஸ் மீனுன்றது என்ன மீன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே அஷ்யூம்டு மீன். புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம அஷ்யூம் பண்ணதுனால அது பேர் அஷ்யூம்டு மீன் தான். அதை எக்ஸ் பார் 18.8 அப்படின்னு நம்ம கொடுத்தோம். புரியலன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை அழகாக போட்டு பாருங்கள். வீடியோவை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2-3 வாட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்னெல்லாம் கம்பன் ஆன்லைன் கிளாஸில் லைவ் கிளாஸஸோ இல்லை வேறு ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு என்ன ஆகும், அப்டேட் ஆகும். புரியுது இல்லைங்களா?